ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் இன்டர் ஆர்க் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி 1983 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ப்ரீ இன்ஜினியர் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன் தர கம்பெனியா இருக்காங்க. அதாவது இந்த குடவுனுக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி சைட்ல ஒரு ஸ்டீல் எலிவேஷன்ஸ்லாம் வைப்போம் பாத்தீங்களா. ஸோ அந்த பிசினஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, டிம்கென் இந்தியா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ப்ளூ ஸ்டார், அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 834 கோடி, ப்ராஃபிட் 17 கோடி. 2023 டோட்டல் ரெவன்யூ 1123 கோடி, ப்ராஃபிட் 81 கோடி. 2024 டோட்டல் ரெவன்யூ 1293 கோடி, ப்ராஃபிட் 86 கோடியா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 58 ரூபாய் 68 பைசாவாகவும், நெட் அசெட் வேல்யூ பெர் ஈக்விட்டி ஷேர் 268 ரூபாய் 80 பைசாவாகவும் இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் borrowings 10 கோடி அளவுக்கு இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 3.9 இருந்தது, 8% 2024 குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் 2.7 உயர்ந்தது, 6% 2024 குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 8, 26, 25ஆகவும், ரிட்டர்ன் ஈக்விட்டி 5, 20, 19% இருந்திருக்கு. நெட் டெப்ட் டு எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ கேஷ் ஜென்ரேட்டிங் அதிகமா இருக்கு டெப்டை கம்பேர் பண்ண சொல்ல. நெட் டெப்ட் டு பெர் ஈக்விட்டியும் 0.11 நெகட்டிவ்ல இருக்கு. இவங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கடந்த 3 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. அது இதற்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பென்னார் இண்டஸ்ட்ரீஸா இருக்காங்க. ஸோ இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் போது ரெவன்யூ குறைவா இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல செகண்ட் பொசிஷன்லயும், ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 19 to 21 ஆகஸ்ட் 2024. ஐபிஓ பிரைஸ் 850 ரூபாயில இருந்து 90 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. 85 ரூபாய் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 200 கோடி, ஒரு புது பிளான் எக்ஸ்பான்ஷனுக்கு அதை யூஸ் பண்ண போறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் 400 கோடி அளவுக்கு இருக்கு. ஐபிஓ சைஸ் 600 கோடி, 16 ஷேர் 14,400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 22 ஆகஸ்ட் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ் 23 ஆகஸ்ட் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 23 ஆகஸ்ட் 2024, இன்டராக்ட் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓ லிஸ்டிங் டேட் 26 ஆகஸ்ட் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனில இருக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ், வேல்யூ இன்வெஸ்டரா, growth இன்வெஸ்டரா இருந்தா என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் வியூஸை பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இருக்கிற இண்டஸ்ட்ரி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எவ்வளவு சிஏஜிஆர்ல உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 11 to 12% சிஏஜிஆர்ல உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆஸ் பர் கிரைசில் ரிப்போர்ட், இந்த கம்பெனி செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரிகேட் இன்ஸ்டால் கெபாசிட்டி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 1,41,000 மெட்ரிக் டன் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 6.5% மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம் ஃபினான்ஷியல் இயர் 2024 இந்த பிஇபி பிளேயர்ஸ்ல கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது, இவங்களோட கஸ்டமர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்கர் பெயின்ஸ், ப்ளூ ஸ்டார், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், டிம்கென் இந்தியா, ஆட்வர்க் டெக்னாலஜிஸ் இருக்காங்க. 81% அவங்க ரெவன்யூ ரிப்பீட் ஆர்டர்ஸா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. டோட்டல் ஆர்டர் புக் இந்திய ரூபாய் மதிப்படி 11,532.90 மில்லியனா இருக்கு. டெப்ட் நெட் டெப்ட் டு எபிட்டா கம்பேர் பண்ண சொல்லும்போது ஓரளவுக்கு டெப்ட் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இந்த பிஇபி பிசினஸ்ல இருக்கிற கம்பெனில 3வது பொசிஷன்ல இருக்காங்க. ரெவன்யூ growth 24.46% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் growth-ஓ இபிஎஸ் growth-ஓ 4 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்கு. ரீசென்ட் டைம்ல எக்ஸ்பான்ஷனும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்லயும் சரி, குஜராத்லயும். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்போது ப்ரீ ஐபிஓல 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லயும், போஸ்ட் ஐபிஓல 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸை கேட்கறாங்க. இது இவங்களோட லிஸ்டட் பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் குறைவு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்டாக் மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஏத்த மாதிரியே லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவா என்ன பாக்குறது என்னன்னா, ஆர்டர் புக் கேன்சலேஷன் இந்த கம்பெனி கடந்த
ஃபைனான்சியல் இயர்ல 12.45% உயர்ந்திருக்கு. ஸ்டீல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸோட ரா மெட்டீரியல்ஸோட வந்து முக்கியமான மூலப்பொருளே ஸ்டீல் பிரைசஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்டீல் பிரைசஸ் ஏறிச்சுன்னா இவங்க இவங்களோட இன்வென்ட்ரி ஏறும், கேபிட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஏறும். அதனால இவங்க மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சைக்கிளிக்கல் செக்டர்ல இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்டாக் பிரைஸ் நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து அந்த டைம்ல ஸ்டீல் பிரைஸ் விலையை பொறுத்தும் இந்த கம்பெனியோட லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்க போகுது. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் growth அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது இவங்களோட ரெவன்யூ growth 24% இருந்திருக்கு. ஆனா இவங்க வேல்யூவேஷன்ஸ் போஸ்ட் ஐபிஓல 17 டைம்ஸ் earnings இருக்கு. பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது வேல்யூவேஷன்ஸ் வந்து குறைவா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் growth 4 மடங்கு உயர்ந்திருக்கு, இபிஎஸ் growth 4 மடங்கு உயர்ந்திருக்கு, நெட் டெப்ட் டு எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கு. ஒரு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே இந்த கம்பெனி இருக்கிற பிசினஸ் சீசனல் அண்ட் சைக்கிளிக்கல் பிசினஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி இருக்கிற இந்த பிஇபி செக்டரோட ரெவன்யூ growth 2010 to 11 பீக்ல இருந்திருக்கு, 2017 to 18 பீக்ல இருந்திருக்கு, 2021 to 22 பீக்ல இருந்திருக்கு. இந்த டைம்லலாம் அவங்க ரெவன்யூ நல்லா பார்த்திருக்காங்க. அதுக்கு மாறா 2011 to 14 இவங்களோட ரெவன்யூ growth ஸ்லைட் ஆயிருக்கு, கீழே விழுந்திருக்கு. 14 to 17 பிளாட்டா இருந்திருக்கு, 18 to 21 கீழே குறைஞ்சிருக்கு. ரீசெண்டா 2022 to 2023 இந்த பிஇபி செக்டர்ல இருக்கிற பிசினஸோட ரெவன்யூ growth வந்து மார்ஜினலா கம்மியாயிட்டே வருது. அதே மாதிரி இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸும் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் நீங்க எடுத்து பார்த்தாலே நல்லா தெரியும். அது 2023 கம்பேர் பண்ண சொன்னா 24ல ஸ்லைட்டா மார்ஜினலா குறைஞ்சிருக்கு. சோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸ்டீல் பிரைசஸ் அதிகமா இருக்கும் பொழுது அப்போ டாடா ஸ்டீல் எப்படி அவங்க பாரோயிங்ஸை வந்து குறைச்சாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதே மாதிரி ஸ்டீல் பிரைசஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இவங்களோட ரா மெட்டீரியல் ஸ்டீலுக்கு தான் தேவைப்படும். சோ ரா மெட்டீரியல் பிரைஸ் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி மார்ஜின்ஸ் கம்மியா இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. சோ ஸ்டீல் பிரைஸ் எலிவேட்டடா இருந்து டிமாண்ட் கம்மியா இருந்தாலும் இவங்க மார்ஜின்ஸ் அடிப்படும், ஸ்டீல் பிரைஸ் லோவரா இருந்து டிமாண்ட் லோவரா இருந்தாலும் இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து அடிப்படும். ஏன்னா இன்வென்ட்ரிஸ் பைல் அப் ஆனாலும் கேபிட்டல் ஒர்க்கிங் டேஸ் பைல் அப் ஆனாலும் சோ இந்த ரெண்டுமே வந்து கோரிலேட்டடா இருந்தாதான் இந்த மாதிரி கம்பெனிஸோட மார்ஜின்ஸ் கொஞ்சம் ஸ்டாக்னண்டா வந்து இருக்கும், இல்ல ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். சோ மெட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி சைக்கிளிக் அண்ட் சீசனல் பிசினஸ் இருக்கிற ஸ்டாக் உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு கரெக்டா இருக்குமான்னு சொல்லி பாருங்க. இந்த ரெண்டுமே எனக்கு ஓகே நினைக்கிற இன்வெஸ்டர் கூட ரெகுலரா இவங்களோட பிபிடி டெஸ்டினேஷன் ரிசல்ட்ஸ் எடுத்து பாக்குறது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா சைக்கிளிக்கல் பிசினஸ், ஸ்டீல் பிரைஸ் மொமெண்டம்லாம் இந்த மாதிரி ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி நிறைய தெரியும். டிமாண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவங்களோட growth எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க ரிசல்ட்ஸை கொஞ்சம் ரெகுலரா பாக்குறது கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.